ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்இஜே இ சேவை கேன் நம்பர் உள்ள டேட் ஆஃப் பர்த் மற்றும் மொபைல் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிட்டிசன் போர்ட்டலில் போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ரெவென்யூ சர்டிஃபிகேட், இன்கம், நேட்டிவ் கம்யூனிட்டி, ஓஏபி, வாரிசு சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். தமிழக அரசு உங்களுக்காக ஒரு போர்ட்டலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கேன் நம்பரில் உள்ள மொபைல் நம்பரு மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை எப்படி ஆன்லைனில் கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேன் நம்பர் வந்து பார்த்தா ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்கள் நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்கள் சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும். இல்லை எதுவுமே வந்து தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் வந்து கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான கேன் நம்பர் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கேன் நம்பர் கிரியேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஓப்பன் போர்ட்டில் பண்ண சொல்ல டேட் ஆஃப் பர்த் மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்தாகணும். கேன் நம்பரில் எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போகும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பரும் லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மொபைல் நம்பர் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் கேன் நம்பர் வந்து பார்த்தா காப்பி பண்ணிக்கோங்க. கேன் நம்பரை காப்பி பண்ணி அகைன் ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுங்க. இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் செட் பண்ணிட்டு ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. டைரக்டர் ஆஃப் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் மற்றும் மொபைல் நம்பர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் போயிட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கேன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் காப்பி பண்ண கேன் நம்பரை அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். கீழே உங்களுக்கான கேன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, பேர் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பாக்ஸ் மாரி. அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் கீழே உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னன்றது வந்து ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கேன் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரில் உங்கள் கேன் நம்பரில் மொபைல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து செக் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இன்னொரு மெத்தடும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். அகைன் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க, மைனாரிட்டி வெல்ஃபேர்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கேன் நம்பர் கேட்டிருக்காங்க. கேன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதேமாரி மொபைல் நம்பர் வந்து கொடுத்துறாங்க. ஓகே, இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கான மொபைல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஓப்பன் போர்ட்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ண முடியும். அதேமாரி மொபைல் நம்பர் என்னது வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க எப்படி கண்டுபிடிக்குதுன்னு. ஸோ அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேன் நம்பரில் ஏதாச்சும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணணும், இல்லை நேம்க்கு டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணணும். நீங்கள் இப்போதைக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டேரெக்டாக போக முடியல, நிறைய ஏஜென்ட் வந்து இருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் நம்பர் அனுப்பிச்சா போதும் அவங்களே வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நிறைய ஏஜென்ட் இருக்காங்க, அமௌண்ட் கொடுத்தா போதும் அவங்களே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.